ஹே கைஸ், உங்களுக்குலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லை அவேர்னஸ் அப்படி கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் மூணார் ட்ரிப் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிறையா அந்த இயற்கை ரசிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிளேஸில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லை டீ பிளானடேஷனுக்குள்ளே போகிறது, ஸோ தேயிலை தோட்டங்களுக்குலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி கேஷுவலாகவே வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதான் நான் தப்புன்னு சொல்ல வரல. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கேரளாவில் வந்துட்டு நிறைய பிளேசஸில் பார்த்தோம் அப்படின்னா பாம்புகள்லாம் வந்து அதிகமாக வெளியே வருது, நிறைய பேரை கடிக்கிறது, 2 சின்ன குழந்தைங்க கூட இறந்துருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் கேரளாவில் வந்துட்டு நார்மலாகவே நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மூணார் ஏரியா வந்துட்டு நார்மலாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இதில் நார்மலாகவே வந்துட்டு ஸ்னேக்ஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நானும் நிறைய டைம் வந்துட்டு வரும்போது காரில் போகும்போது நடந்து போகும்போது கிராஸ் பண்ணுறதா நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டீ பிளானடேஷனுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அந்த ஏரியா சேஃபாக கேர்ஃபுல்லாக பார்த்து போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஃப்டர்நூனுக்கு மேலே மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால வந்துட்டு அட்டையும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அட்டையும் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு அந்த பிளேஸில் நீங்கள் வந்து இயற்கை ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அப்புறம் மூணார் வெதர் கண்டிஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலையில் நல்லா மிஸ்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நல்லா மழை பெய்யுது, அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு நல்லா இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டடா.